வாங்க சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன சைஸ் பட்டை 2, 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, கல்பாசி, பட்டை, அன்னாசி பூ வந்து ஆட் பண்ணுங்கள். நான் அன்னாசி பூ ஆட் பண்ணல. பொரிய விட்ட பிறகு 6லேருந்து 7 பல் பூண்டை இடிக்கல்ல தட்டிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு 6 தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிக்கணுங்க. அப்போ தான் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா நைஸாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா கொதித்து வந்திருக்கு. இடையில 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிளறி கொடுத்து திரும்ப மூடி வைங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பொட்டுக்கடலை விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த விழுதை சேர்த்த உடனேயுமே கிரேவியாக ஆரம்பிக்குங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. தேங்காய் போட்டு கடலை போட்டு வச்சதுனால 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சாப்பிட்டா சூப்பரான சுவையான காய்கறி இல்லாத தக்காளி குருமா வந்து தயாராகிடுச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக பக்காவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.